கட்சி நடத்தும் கோரிக்கை ஆர்ப்பாட்டம். நன்றி. முதல் கட்டமாக வக்ஃப் வாரிய சட்டத்துக்கு எதிரான கண்டன ஆர்ப்பாட்டத்தின் திருச்செந்தூர். இந்த வக்ஃபு என்ற அரபு சொல்லுக்கு என்னவென்று பொருள் என்றால் அதற்கு நன்கொடை, தானம். இந்த தாங்கள் தங்கள் குடும்பத்திற்கு போக மீதமுள்ள சொத்துக்களை என்ன அந்த சொல்லக்கூடிய ஒரு நபர் அங்கு ஒருவர் இருப்பார். 2 நபர்களுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டும். மீண்டும் அந்த பள்ளிவாசல், தர்கா போன்றவைகளை தலைமை ஒருங்கிணைப்பாளர் மூலமாக தமிழ்நாடு முழுக்க மாவட்ட தலைநகரங்களில் வக்ஃபு வாரிய சொத்து திருத்த மசோதாவை ரத்து செய்ய கோரி, திரும்ப பெற கோரி இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்தி வர்றோம். இதில் முக்கியமாக நாங்கள் பொதுமக்களுக்கு நாங்கள் அறிவுறுத்த விரும்புவதும், இஸ்லாமிய மக்களுக்கு நாங்கள் அறிவுறுத்த விரும்புவதும் என்னன்னா, இந்த வக்ஃபு வாரிய சொத்தை முதல்ல இந்த வக்ஃபு வாரியம் அப்படிங்கிறது என்னன்னு புரியாம அரபி மொழியில இருக்கிறதுனாலதான் இந்த பிரச்சனையே. இதனாலதான் நாங்க என்ன சொல்றோம்னா, எங்கும் தமிழ் எதிலும் தமிழ், தமிழ் வழிபாட்டு மொழி அப்படின்னு நாங்க சொல்றதே அதுதான் காரணம். வக்ஃபு வாரிய, வக்ஃபு என்றால் வக்ஃபு சொத்துன்னா என்னன்னா, அது இஸ்லாமிய மக்களாக இஸ்லாமிய மக்களால் மசூதிகளுக்கும் தர்காக்களுக்கும் இஸ்லாமிய மக்களுக்கும் தானமா கொடுக்கப்பட்ட சொத்து. அது ஒப்புவிக்கப்பட்ட சொத்து. இந்த ஒப்புவிக்கப்பட்ட ஒரு சொத்தை, தானமா கொடுக்கப்பட்ட ஒரு சொத்தை நிர்வாகம் பண்றதுக்கு இந்த அரசாங்கம் யாரு? இவங்களுக்கு என்ன அருகதை இருக்கு? இவங்க அரசாங்கத்தை சொத்தையே எடுத்து பெரிய முதலாளிகளுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. பொதுமக்களால, இஸ்லாமிய மக்களால நன்கொடையாக கொடுக்கப்பட்ட இந்த சொத்தை எடுத்து கொடுக்கிறதுக்கு, அதுல தலையிடுறதுக்கு எந்த உரிமையும் இந்த ஒன்றிய பாஜக மோடி அரசுக்கு இல்லை அப்படிங்கறத முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த வக்ஃபு வாரிய சொத்துங்கிறது இந்த அரபி மொழியில இருக்கிறதுனாலதான் பொதுமக்கள் மத்தியில இதை பத்தி ஒரு ஏதோ இஸ்லாமிய மக்களுக்கு நிறைய சொத்துக்கள் இருக்கு போல் தருது, இதெல்லாம் இது என்ன இது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி மக்கள் மத்தியில வருது. இதனால நாங்க என்ன சொல்றோம்னா, இந்த தொடர்ந்து இந்த மோடி அரசு மக்களை மதத்தால் பிளவுபடுத்திட்டு வராங்க. மதத்தால் பிளவுபடுத்துகிறது மோடி அரசு. இப்படி தொடர்ந்து போனால் இனி அது இனத்தால் பிளவுபட்டு இந்தியா பல துண்டுகளாக சிதறி போகும். நாங்கள் எங்களுடைய இஸ்லாமிய சொந்தங்களுக்கு நாங்க கூட துணை அனுப்போம். இனமாக நாங்க துணை அனுப்போம். இது இஸ்லாமியர்களுடைய ஆர்ப்பாட்டம் இல்லை. இது தமிழனுடைய ஆர்ப்பாட்டம். தமிழ் மக்கள் எங்களுடைய உறவுகளுடைய சொத்துக்கள் எடுத்து இந்த அரசாங்கம் கொடுக்கறதுக்கு எந்த உரிமையும் கிடையாது. இது இதை தொடர்ந்து இதை செஞ்சா தமிழ்நாடு துண்டா போறதுக்கான சூழ்நிலையை மோடி அரசாங்கம் உருவாக்கிக்கிட்டு இருக்கு. அதை மீண்டும் மீண்டும் அழுத்தி பதிவு பண்றேன். கியூ பிரான்ச் நிக்கீங்க, எஸ்பி நிக்கீங்க, எல்லாரும் நில்லுங்க. தமிழ்நாடு துண்டா போறதுக்கான வேலையை மோடி செய்யுது. அதை தொடர்ந்து செய்யுமானால் தமிழ்நாடு துண்டா போயிடும்.